அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி 2024 தேர்வாகியுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமிருந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணி நியமன கலந்தாய்வு தொடர்பான பிரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். இனிமேல் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு பணி நியமன கலந்தாய்வு குறித்து அறிவிப்பு வரலான்னு சொல்லியிருந்தோம். அதே போல் சயின்ஸ் பாடத்திற்கு மட்டும் நமக்கு 2 நாட்கள் நடைபெறும். மற்றது எல்லா பாடங்களுக்கும் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் தான் நமக்கு இப்போ அந்த கலந்தாய்வு அட்டவணையும் வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வி இயக்க கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு, நகராட்சி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட 2023 ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வாரிய அறிவிக்கையின்படி பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்கள் பட்டியலில் உள்ள செலக்ஷன் லிஸ்ட் நபர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டவாறு நடைபெற உள்ளது. சார்ந்த பாடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்கள் கலந்தாய்வு நடைபெறும் மையங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம், CV கால் லெட்டர் மற்றும் தற்காலிக தெரிவு கடிதம், ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லெட்டர் ஆகியவற்றுடன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இச்செய்தி குறிப்பினை கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதமாக கருதி கீழ்காணும் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள நாளில் கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பள்ளியினை தெரிவு செய்திருமாறு பணி நாடுனர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அதேபோல் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ் பாடத்திற்கு எந்த இடத்துல நமக்கு கலந்தாய்வு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோர்நூன் செஷனில் யார் கலந்துக்கணும், ஆஃப்டர்நூன் செஷனில் யார் கலந்துக்கணும் அப்படிங்கிறத விவரமாக எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது டிஎஸ்சி. அதே போல் இங்கிலீஷுக்கு எந்த பிளேஸில் நடக்குது, எந்த சீரியல் நம்பர், ஃபோர்நூன் செஷன், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் பாருங்கள். இப்போ இங்கிலீஷுக்கு நம்மளுக்கு ஒரே செஷன் தான். ஏன்னா 269 பேருக்குமே நமக்கு காலை 9 மணிக்கு, முடிந்தளவுக்கு எல்லாருக்குமே இப்போ நமக்கு பிற்பகல் 2 மணி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே மார்னிங் ஒரு 8 o'clock அந்த பிளேஸுக்கு முன்னாடியே போயிடுங்க. ஒவ்வொன்றும் வேறு பள்ளிகளில் நடைபெறும். ஆன்லைன் முறையில் தான் நமக்கு கலந்தாய்வு நடைபெறும். அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே முன்கூட்டியே முதல் நாள் இப்போ நமக்கு 3ஆம் தேதி கலந்தாய்வு அப்படின்னா நம்ம 2ஆம் தேதி இரவே நீங்கள் முன்கூட்டியே போயிடுங்க. முடிந்த அளவுக்கு அன்றைக்கி காலைக்கு எல்லாருமே காலையிலே எல்லாருமே போயிடுங்க. 9 மணிக்கு கலந்தாய்வுன்னா 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற போல் பார்த்துங்க. நம்ம முன்னாடியே போயிட்டோன்னா நமக்கு வேக்கன்சி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சயின்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 3ஆம் தேதி காலைல 9 மணிக்கு இப்போ ஃபிசிக்ஸில் எந்த நம்பர்லேருந்து கலந்துக்கணும், கெமிஸ்ட்ரியில், பாட்டனியில், சுவாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் பிற்பகல் 3 மணிக்கு யார் யார் கலந்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க கலந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சோசியல் சயின்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மீதி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் நல்லா பாருங்கள். மீதி டிஎஸ்சி இல்லாமல் ஆல் சப்ஜெக்ட் IEDSSல மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் ஒரு சிலர் தேர்வாக இருந்திருப்பீங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பள்ளியில் IEDSS ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அன்னைக்கு தான் அதுக்கு அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளியில் முன்கூட்டியே போயிடணும். சரிங்களா? யார் எந்தெந்த பாடங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் CV பணி நியமன கலந்தாய்வு நடைபெற போகுது அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் வரணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி குறிப்பையே அழைப்பானையாக நம்ம எடுத்துக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த நமக்கு CV கால் லெட்டர்னா நீங்கள் எல்லாருமே வச்சுருப்பீங்க. இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே ஸ்பேம் ஃபோல்டரில் ஸ்பேம் மெயிலில் நமக்கு மெசேஜ் இன்னைக்கு வரலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் வரும். அந்த மெயில் வருதோ வரலையோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நமக்கு இந்த குறிப்பிட்ட டேட்டில் கலந்தாய்வு யார் யாரெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் கடைசியாக டிஆர்பி ஃபார்வர்ட் பண்ண லிஸ்ட்டில் இருந்தீங்களோ எல்லாருமே போயிடுங்க. இந்த லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மோஸ்ட்லி நாளைக்கு காலைக்குள்ளார
அப்லோடு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம மெயிலுக்கு வந்து வந்துடும், இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே வந்துடும். இது 2 தான் அவங்க எடுத்துகிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூடுதலாக வேறு எதையும் எடுத்துகிட்டு போக வேணாம். இருந்தாலும் அப்படி சர்டிஃபிகேட்டு நம்ம ஒரு ஃபைலோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து அப்படியே ஒரு காப்பி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஜெராக்ஸ்லாம் நம்ம வழக்கமாக எடுத்துகிட்டு போகிற போல் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அதன் பிறகு நம்ம சிஓ ஆஃபீஸ் போயிட்டு வரதெல்லாம் அது அப்புறம் தான் ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதை நான் எல்லாம் முடிந்த பிறகு நம்ம தெரியப்படுத்துகிறோம். முன்கூட்டியே நம்ம போயிட்டோம்னா வேகன்சி வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி மிக விரைவாக கலந்தாய்வு வந்து நடத்தவிருக்கிறாங்க. ஆர்டருமே கண்டிப்பாக உடனே கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திங்கட்கிழமை நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற போல தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பணி நியமன கலந்தாய்வுக்கு வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. சிவி கால் லெட்டரும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மெயிலுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்துடும், நாளைக்கே எல்லாருக்குமே வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க. காமனாக எல்லாருக்கும் சேம் லெட்டர் தான் கொடுப்பாங்க. அது நாளைக்கு வந்துடும். அது இல்லைனாலும் நீங்கள் குறிப்பிட்ட டேட்டில் பணி நியமன கலந்தாய்வில் கலந்துக்குங்க. வேறு ஏதாவது நமக்கு அப்டேட் கிடைச்சா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள்.